இன்னைக்கு தலித் தலைவர்கள் சொல்றத தொண்டர்கள் அப்படியே கேட்கறீங்க. ஏன் அந்த தலித் தலைவர்கள் பஞ்சமி நிலத்தை மீட்கணும், நாம எல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும், ஏன் ஒரு வலுவான அழுத்தத்தை கொடுக்க முடியல? பல லட்சம் மக்களை திரட்டி போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கலாம்ல, ஆனா செய்யல. நம்ம மாறா என்ன பண்றோம் அப்படின்னா, ஆட்சியாளர்கள் கூட்டணி தலைவர்களின் மனம் கோணாம நடந்துக்கணும்னு பாக்குறோம். தொடர் போராட்டமா நிலங்களை மீட்டெடுக்கிற எந்த அரசியல் நடவடிக்கை நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம இயக்கங்கள் கிட்ட இருக்கா? கிடையாது. நிலம் தான் சமூக முன்னேற்றத்தினுடைய அடிப்படையா அமையுது. ஆனா 2 சென்ட் நிலம் கூட வாங்க முடியாத நிலையில தான் ஏழை தலித் மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. வீட்டுமனை பட்டாவே இன்னைக்கு வரைக்கும் தலித் மக்களுக்கு கிடைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்பதுதான் இந்த மக்களினுடைய சமூக பொருளாதார விடுதலையை பெற்றுத்தரும். இதற்காக ஒரு மாபெரும் பேரணியோ ஊர்வலமோ போராட்டமோ எதையுமே நம்ம செய்யலையே, செய்யக்கூடாதுன்னு இருக்கிறோம். அப்ப இனி வரும் காலங்களையாவது பஞ்சமி நில மீட்பை முதன்மை அரசியலா செய்யணும். வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையாவது பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்கணுங்கிற கோரிக்கையை கூட்டணி கட்சிகள் கிட்ட வைங்க. அந்த கோரிக்கையை முன்வைக்க கூட்டணி கட்சிகளை நீங்க யாரும் முன்வைக்கிறது இல்லையே. உடனே இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, சொல்ற நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. என்னை போன்றவங்க சின்ன சின்ன அமைப்பா இருக்கிறோம். நாங்க பஞ்சமி நில கோரிக்கையை முன்னெடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க தான் வளர்ந்த கட்சி, தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டவங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற கட்சி, தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சியா எந்த தலைவர்கள் இடத்துல இணக்கமாக இருக்கிறீங்க. நீங்க முன்னெடுக்கும் போதுதான் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு போகும் இந்த போராட்டம். அப்ப இந்த மக்களுக்காக தான் நீங்க அமைப்பு நடத்துறீங்க. பஞ்சமி நிலத்தை உண்மையா நீங்க வென்றெடுத்தா உங்களுடைய வரலாறுல வாழ்க்கையில ஒரு வரலாறு மாறாதா? இந்த ஒற்றை கோரிக்கை கூட நிறைவேற்ற முடியாத கட்சியோட நாம ஏன் கூட்டணி வைக்கணும்? நான் இறுதியா ஒண்ணுதான் சொல்றேன். பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்க ஒரு போரை தொடங்க வேண்டிய தேவை இருக்கு. இனி அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகர்வு இருக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன்.